வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்தபடியாக திருச்செங்கோட்டிலிருந்து என்னுடைய நண்பரும் என்னுடைய ஜோயிடா, அதாவது ஜோயிடத்தில் நெருங்கிய நண்பராக செயல்படக்கூடிய செந்தில்குமார் அவர் வாஸ்து பற்றி பேச இருக்கிறார். அவர் பாரம்பரிய ஜோயிடத்திலேயே எனக்கு பழக்கமானது பாரம்பரிய ஜோயிடத்து அடிப்படையில் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் வாஸ்து பார்ப்பார் அப்படிங்கிறத. ஆனால் வாஸ்துல 90% அவர் பாரம்பரியத்தில் சீவனாசம் பண்ணுறதை விட 90% பார்த்தீங்கன்னா வாஸ்துல தான் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அந்த வாஸ்துல ஏன் பண்றாருன்னு பார்க்குறப்பதான் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 8ல், சரிங்களா? அப்போ அதாவது பாதகாதிபதி செவ்வாய் தான், ஆனால் இருந்தாலும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறனால அவர் எந்த கிரகம் பாதகத்தை கொடுக்குன்னு நினைக்கிறோமோ அந்த கிரகம் தான் ஏதோ ஒரு வகையில் சீவனத்தையும் கொடுக்குது, சரிங்களா? அந்த விஷயம் அடையாளமாக அவர் ஜாதகம் இருக்கிறனால சரி வாஸ்து பேசுறனாரு, ரைட்டு பேசுங்க சார் அப்படின்ட்டு. அதுல வாஸ்துல செல்வந்தரா ஒரு மனுஷன் ஆகணும்னா வாஸ்து எந்த வகையில பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி என்னுடைய நண்பருமாகிய செந்தில்குமார் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை 2வது மாதாந்திர கருத்தருக்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பானது செல்வ செழிப்பு பெற வாஸ்து முறையில் எப்படி நம்ம வீட்டை இயக்கிறது அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டுக்கு என்ன தேவைன்னா காந்தாற்றல் தேவை, பின் மின்னாற்றல். இது ரெண்டாம் ஒரு வீட்டில் இருந்தால் தான் அந்த வீட்டில் செல்வ செழிப்புடன் வாழ முடியும். ஏன்னா இந்த 2 தான் நம்ம உடம்பை இயக்குது. வாஸ்துன்னு எடுத்தீங்கன்னாவே பஞ்சபூத தத்துவம் தான். இப்போ பஞ்ச தத்துவம் தான் நம்ம வீட்டில் இயங்குது, சரிங்களா? அப்போ முறைப்படி நாம் வாஸ்து முறையில் நம்ம வீடு இயக்கணும். ஒரு வீட்டில் செல்வ இயக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா புதனோட ஆதிக்கம் எங்கே இருக்குன்னா ஈசான மூலை தான். அதுதான் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பாவம். செல்வத்தை சேமிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு. ஏன் தென்மேற்குன்னா தென்மேற்கு மூல நட்சத்திரம் இயங்குது. மூல நட்சத்திரம் தான் கஜானா, சரிங்களா? அப்போ நம்ம செல்வத்தை கொண்டு போய் ஈர்க்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அங்கே வச்சோம்னா செல்வத்தை மறுபடியும் சேமிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, செல்வத்தை கொண்டு போய் அங்கே வைங்க, பணத்தை கொண்டு போய் அங்கே வைங்க, அதனால தான் சேமிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல செல்வத்தை வைக்கிறோம். ஒருத்தருக்கு செல்வம் சேமிக்க வேண்டும் என்றால் தென்மேற்கு எப்பொழுதும் நீட்டாக வச்சுக்கணும், சரிங்களா? அங்கே போய் கண்ட பொருள்களை நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தனத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் குறைஞ்சு போயிடும். ஸோ எப்பொழுதும் தென்மேற்கு பகுதியில் சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம வீட்டை பூஜை அறை. ஒரு வீட்டில் பூஜை அறை நன்றாக இருந்தால் தான் அந்த இடத்துல தெய்வீக ஆற்றல் இருக்கும். சார் பூஜை ரூம் எப்படி அமைக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் எப்படின்னா ஒரு பாகத்திலிருந்து இன்னொரு பாகத்தை வரைக்கும், அதாவது ஒரு வீட்டில் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா அந்த எத்தனை அடி இருக்குதோ அது 9ஆல் வகுக்கணும். அதை வகுத்து சந்திரனுடைய பாகத்திலையும் குருவுடைய பாகத்திலையும் எது வருதோ அந்த இடத்துல நீங்கள் பூஜை ரூம் வச்சா தான் தெய்வீக ஆற்றல் இருக்கும். இப்போ நான் நிறையா வீட்டில் வாஸ்துக்காக போயிருக்கேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா இடத்துல என்ன பண்ணுறாங்க, சாமி போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் சாமி போட்டோ வச்சு வழிபாடு செய்யும் பொழுதோ ஒரு தீபம் ஏற்றும் பொழுதோ கண்டிப்பாக என்ன பண்ணி அதனுடைய பலன் அங்கே நடக்காது, கிடைக்காது. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தென்மேற்கில் கொண்டு போய் பூஜை அறை வச்சிடுறாங்க. யாரெல்லாம் தென்மேற்கு மூலையில் பூஜை அறை வைக்கிறாங்களோ கண்டிப்பாக அங்கே பணம் தங்காது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பூஜை அறை அமைச்சிங்கன்னா அங்கே தீபம் போடுவீங்க, ஊதுபத்தி திருத்துவீங்க, 2வது கற்பூரம் ஏற்றுவீங்க. அந்த இடத்துல நெருப்பும் உற்பத்தி ஆகும். அப்படிங்கும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல பணம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் குறைஞ்சு போயிடும். எக்காரணத்தை கொண்டு வடமேற்கு அதாவது தென்மேற்கு பக்கத்தில் நீங்கள் பூஜை அறை அமைக்காதீங்க. அவ்வாறு அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் தங்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது எனர்ஜி வேணும்.
ஸோ அந்த எனர்ஜி வந்து புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் எனர்ஜி நல்லா கிடைக்கும். அப்போது வடகிழக்கு பகுதியை எப்பொழுதும் வந்து நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த எனர்ஜி உற்பத்தி ஆகும். எனர்ஜி வந்து வடகிழக்கு பகுதியில் உற்பத்தி ஆகி மறுபடியும் வந்து என்ன பண்ணும், தென்மேற்கில் வரைக்கும் போய் மறுபடியும் வந்து சுழற்சி ஆகி மறுபடியும் வடகிழக்கு பகுதி வந்துடும். அப்போது இது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு அடைப்பும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுனாவே என்ன பண்ணுங்க, அந்த வீட்டில் எனர்ஜி குறைஞ்சி போயிடும். இப்போ நான் நிறையா வீட்டில் வாஸ்து பார்க்க போகிறேன். போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, சார் நான் இந்த இடத்துல ரூமில் படுத்திருக்கேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னா அந்த வீட்டில் எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். இப்போ நிறைய வீட்டில் நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போ வாஸ்து போகிற வீட்டில் அவையில் வந்து நிற்க சொல்லுவேன், சார் இந்த ரூம்பில் நில்லுங்க, இந்த ரூம்லேயும் நில்லுங்க அப்படின்னு செக் பண்ண சொல்லுவேன். அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூம் அறையில் பார்க்கும்பொழுது ஒரு 10 நிமிஷம் நின்னாவே தெரியும். அப்போ நாங்கள் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஈஸியாக அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வித்யா உபாசனை, வாராகி உபாசனை, அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோட்டானக்கரையோடைய அம்மனுடைய உபதாசனை, எச்சனி உபதாசனை, ரேக்கியோடைய உபதாசனை, இதெல்லாம் எடுத்தவங்கெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வீட்டில் வந்து எனர்ஜி இருக்கா இல்லையான்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து தீட்சை எடுத்திருக்கோம். நாங்கள்லாம் வந்து எச்சனி மற்றும் வாராகி இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன், இல்லைன்னு சொல்ல. நான் நிறைய வீட்டில் வந்து போய் பார்த்துருக்கேன், சொல்லிடுவேன், சார் இந்த வீட்டில் வந்து எனர்ஜி இல்லை, இந்த வீட்டில் எந்த ரூமில் எனர்ஜி இருக்குது. இப்போ நிறையா கிளைண்ட் இப்போ நம்ம போய் பார்க்கும்பொழுது அவையில செக் பண்ணும்போது அவையில ஒத்துக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு டாக்டர் வீட்டுக்கே போய் வாஸ்து பார்த்தேன். சார் இந்த ரூமில் நில்லுங்க, இந்த ரூமில் நில்லுங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். சார் நான் இந்த ரூமில் படுக்கும் பொழுது எனக்கு தூக்கமே வரல, நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த ரூமில் படுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டார். சரி சார் இந்த ரூமில் எனர்ஜி இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா அந்த வீட்டு எனர்ஜி பத்தலை. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும், மின் ஆற்றல் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிமுறைகள் அந்த இடத்துல நம்ம போய் பார்த்து சில ஆல்டர்னேட் இருக்குது. சின்னதாக என்ன செய்ய முடியும் செஞ்சால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சென்னையில் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்டில் வந்து நிறையா சாமி போட்டோ வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா சாமி போட்டோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணால் நெகட்டிவ் தான் உண்டாகும். அதாவது நம்ம வீட்டில் வந்து 5 படம், அதாவது சகலமும் வெற்றி தரக்கூடிய சானா சரஸ்வதி, கானா கணபதி, லானா லட்சுமி, மூணா முருகர், வெற்றினா பெருமாள் குறிக்கப்படுகிறது. இந்த 5 படம் வச்சிங்கனாவே போதும், எல்லா சாமியும் அதிலே வந்துடுது. நீங்கள் அதை வச்சு வழிபாடு பண்ணீங்களாவே உங்களுக்கு தெய்வீக ஆற்றல் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு நிறையா படம் வச்சு வழிபாடு 100கணக்கான படம் வச்சுருந்தார். அவர் எங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறவரும் அங்கெல்லாம் சாமி படம் வாங்கி வச்சுருக்கார். அப்போ அதிகம் நீங்கள் ஃபோட்டோவை வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் வரும். ஸோ அதுக்கு நான் அப்புறப்படுத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சுக்கரனா வராருன்னு, ஒவ்வொரு மிதுன லக்னம், அவர் வந்து மிதுன லக்னம். லக்னாதிபதி வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கரன் 3ல் இருக்கிறார். அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவர் என்ன பண்ணார், புக்ஸை நிறைய எடுத்து என்ன பண்ணாருங்க, மூளையில் வந்து அடுக்கி வச்சுருந்தார். நிறைய புக்ஸு, குரான்கள் மற்றும் நிறைய புக்ஸ், ஆன்மீக சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தார். அப்போ என்னன்னா 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும் பொழுது 3 இயக்குனா 12 வேலை செய்யும். அப்போ நிறையா புக்ஸ் அங்கே வச்சிருக்கும்போது என்ன ஆகுங்க, 3ஆம் வேலை செய்யும். அப்போ 12ஆம் இடமும் வேலை செய்யும். அப்போ 12ஆம் இடங்கிறது என்ன, நிறையா மருத்துவ செலவு. அவங்க வீட்டு பெண்களுக்கு, சுக்கரனா பெண்ணை குடிக்க விடுது, பெண்களுக்கு நிறையா மருத்துவ உதவி செஞ்சு செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், சார் உங்கள் வீட்டில் மருத்துவ செலவு வருதான்னு கேட்டேன். ஆமாம் சார். உங்கள் பெண்களால் வருதான்னு கேட்டேன். ஆமாங்க சார். நான் ஏங்க சார், சார் புக்கு இந்த இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மருத்துவ செலவு வரும், தேவையில்லாத நீங்கள் புக்கை அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவரே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், சார் 1 மாதம் ஆச்சு சார், இந்த புக்கை எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் மருத்துவ செலவு தான் குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா 3ஆம் பாகங்கிற புக்ஸை குறிக்கக்கூடியது. அப்போ 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது அவர் புக்ஸ் நிறையா வச்சு படிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக 12ஆம் இடம் வேலை செய்யும். 12ஆம் இடம் என்ன, மருத்துவ செலவு, விரைய செலவு, இது அடிக்கடி ஆகும். அப்போ நாம் என்ன பண்ணணும், அந்த புக்ஸு நாம் அதிகம் அந்த லக்னத்தை அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம புக்ஸை வைக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா கம்பெனிக்கெல்லாம் வாஸ்து பார்க்க போவேன். சமீபத்தில் ஒரு கம்பெனிக்கு வந்து புடவை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அவங்க வீட்டில் வந்து சார் புடவை தயாரிக்கிறோம், ஆனால் ரன்னிங் ஆக மாட்டேங்குது, குடோவில் அடுக்கியே வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்னைய கூப்பிட்டாரு. நானும் போய் பார்த்தேன். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க தென்மேற்கில் அடுக்கி வைங்க அப்படின்னு, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தென்மேற்கில் கொண்டு போய் வச்சுருவாங்க. தென்மேற்கில் வந்து தங்கக்கூடிய ஏரியா, சரிங்களா, தங்கக்கூடிய இடத்துல போய் அந்த பொருட்கள் வச்சிங்கன்னா என்ன ஆகும், அங்கேயே தான் தங்கும். அப்போது அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், வாஸ்து பார்த்து, ஐயா இந்த புடவையெல்லாம் வந்து அந்த ஸ்டோர் ரூமை மாற்றி நீங்கள் அங்கே அடுக்கி வைங்க,
ஏன்னா அந்த வடமேற்கு பகுதி தான் காற்று பகுதி, அதெல்லாம் சீக்கிரம் வெளியில போகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அடிக்கடி என்ன பண்றாங்க, அந்த புடவையை நிறைய சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கம்பெனிக்கு வாஸ்து பார்த்தோம், கரெக்டாக வாஸ்து போகிறோம், பஞ்சபத தத்துவப்படி கரெக்டாக பொருட்கள் வைக்கணும். அடுத்தது ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பிஸ்கட் கம்பெனி, அந்த பிஸ்கட் கம்பெனியில் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாவு ஐட்டம், சக்கரை, சுகர் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதே மாதிரி ஒரு தென்மேற்கு பகுதியில் கொண்டு போய் அந்த மைதா மாவு, சக்கரை தயாரிக்கக்கூடிய பொருள்லாம் கொண்டு போய் போயிட்டாங்க. ஸோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அங்கேயே ரன் ஆகலை. ஸோ நம்மக்கிட்ட தொடர்பு சொல்லி நம்மளும் போய் அந்த இடத்த பார்த்தோம். அப்புறம் பார்த்ததுக்கு போது வந்து பார்த்தீங்கன்னா, சார் இந்த இடத்துல நீங்கள் பொருட்களை போட்டிருக்கனா ரன் ஆகவே ஆகாது. மிஷினரி, பெரிய மிஷினரி என்ன பண்ணாங்க, தவறான இடத்துல தான் போட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு சில ரூல்லாம் இருக்குது. என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டெக்னிக்கல், அதாவது அந்த பாகத்திலிருந்து அளவு எடுக்கணும். 9ஆக பிரித்து நம்முடைய நவகிரகத்தை கொண்டாந்து அந்த இடத்துல வச்சு அவங்க ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் வலிமையா இருக்கு அந்த இடத்துல வைங்க, கண்டிப்பா அந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட் வெளியே போயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து தான் ஒவ்வொரு பொருளும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஓடாத பொருட்கள், சைக்கிள், ரெண்டாவது வாக்கர். இப்போ காலில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு சொல்லி அந்த வாக்கர் என்ன பண்ணுவாங்க, தூக்கி அட்டாளி மேலே போடுவாங்க. வாக்கர்னா யாரை குறிக்கும், சனி பகவானை குறிக்கும். அப்போ அது என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து மேலே போட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி வாட்சி, ஓடாத செல்போன், ஓடாத கடிகாரம், இதெல்லாம் என்ன பண்ணும், 3ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா என்ன ஆகும், ஈர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும். அப்போ உங்கள் வீட்டில் செல்வம் இயங்காது. அப்போ யாரெல்லாம் வீட்டில் வந்து ஓடாத பொருட்கள்லாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வம் சேராது, செல்வம் உங்கள் வீட்டில் தங்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, எந்த அந்த பொருளை லிப்பயர் ஆகுதோ சரி செஞ்சு இயக்குங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைங்களோட சைக்கிள் ஒன்று இருக்கும் சின்னதான், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு வரைக்கும் ஓட்டுவாங்க, தூக்கி அட்டால் மேலே போட்டுருவாங்க. அது இருந்தாலும் உங்களுக்கு செல்வத்தை தடைகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பொருட்களை உங்கள் வீட்டில் வந்து எக்கார்ந்த கொண்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செல்வம் சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் தங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வைக்கக்கூடிய பலகை ஒன்று செஞ்சு இருக்குது, அதாவது பலாப்பழம். இந்த பலகை அது எப்பயுமே பலாமரங்கிறது இழுக்கும் சக்தி அதிகம். நீங்கள் வந்து பலாமரங்களில் பணப்பெட்டியை ஒன்று செஞ்சு தென்மேற்கு மூலையில் கொண்டு வையுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வந்து வடகிழக்கு பகுதியில் வாசலில் வைக்கணும், வாசல் வைக்கணும், எல்லாம் கொண்டு எங்கே வச்சுறாங்க. ஸோ அது சில கால்குலேஷன் இருக்குது. என்ன பண்ணுறோம், வடக்கிலிருந்து கிழக்கு பகுதி வரக்கூடிய பாகத்தில் அதுக்கும் சில அடிகள் எடுத்து 9ஆக பிரித்து சூரியன்லாம் வைக்கக்கூடாது, சந்திரன்லாம் வச்சா சூப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயில் வைக்கக்கூடாது, அடுத்து புதன், அடுத்து குரு. இந்த மத்தியில் தான் நீங்கள் நிலவுகால், அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து முதல் என்ட்ரன்ஸ்னே நம்ம வீட்டுக்கு வந்து முதல் என்ட்ரன்ஸ்னே நம்மளுடைய வாயு நுழையக்கூடிய பாகம் நிலவுகால் தான். அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், சந்திரனுடைய பாகத்தெல்லாம் நீங்கள் வைக்கணும். எல்லா வீட்டில் என்ன பண்ணுறாங்க, சூரியனுடைய பாகத்தில் கொண்டு போய் கதவை ஒட்டி வச்சிட்றாங்க, நிலவுகால் வச்சிடறாங்க. அந்த வீட்டில் தொடர்ந்து சண்டையாக தான் இருக்கும். ஸோ அது தவறான கான்செப்ட், நீங்கள் யாருமே வந்து அப்படி வைக்காதீங்க. அதுக்கு வந்து சில கால்குலேஷன் இருக்குது. அந்த செவத்துலேருந்து அந்த செவரு வரைக்கும் எத்தனை அடி இருக்குதுன்னு எடுத்து அளவெடுத்து 9ஆல் வகுத்து அதுக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி தான் நீங்கள் நிலவுகால வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் தன வாசல் அது பேர். அப்போ தனத்தை இருக்கக்கூடிய, செல்வத்தை இருக்கக்கூடிய சக்தி அந்த வீட்டுக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தண்ணி வந்து சொட்ட சொட்ட ஒரு பைப்பு சரியாக நிறுத்த மாட்டாங்க, அந்த பைப்பு தண்ணி ஒழுதுகிட்டே இருக்கும். யாரெல்லாம் வீட்டிலோ தொடர்ந்து தண்ணி ஒழுதுகிட்டோம் அது செல்வம் தங்காது, சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே தண்ணி ஒழுகுற பைப்பு ஒழுதுகிட்டே இருந்தால் அதை அடைப்பணும், இல்லைனா பைப்பை மாற்றிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது லக்ன பாவங்கிறது என்ன, நுழைவாயு. அப்போது நம்ம நுழைவாயு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் நல்லா இருக்கணும், நம்ம நுழைவாயு நல்லா இருக்கணும். 2ஆம் இடங்கிறது நம்ம வீட்டில் எதை குறிக்கக்கூடியனா டைனிங் ஹால், சாப்பிடக்கூடிய பாவம் தான் 2ஆம் பாகம். 3ஆம் பாகம் எதுன்னு கேட்டால் புக்ஸ், அலமாரியே குறிக்கக்கூடியது. இப்போ 4ஆம் பாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோபா, நம்ம உட்காந்து பேசக்கூடிய அறை தான் 4ஆம் பாகம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது எதை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து டிவி பார்க்கக்கூடியது, பொழுதுபோக்கக்கூடியது எது அதுனா அதுதான் நமக்கு 5ஆம் பாகம். 6ஆம் பாகம் அதுன்னு கேட்டிங்கன்னா மாத்திரை மருந்து வைக்கக்கூடிய, நம்ம நோய் நொடி வந்தால் குணப்படுத்தக்கூடிய பொருட்கள் வைக்கக்கூடியதான் 6ஆம் பாகம். 7ஆம் பாகம் அப்படிங்கிறது நம்ம தூங்கக்கூடிய அறை தான் 7ஆம் பாகம். அதே மாதிரி 8ஆம் பாகம் அப்படிங்கிறது கழிப்பறை குறிக்கக்கூடிய பாவம். 9ஆம் பாகம் அப்படிங்கிறது பூஜை அறையை குறிக்கும். 10ஆம் பாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்யக்கூடிய பொருட்கள் வந்து வைக்கக்கூடிய பாவமும் 10ஆம் பாவம் தான். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா பணத்தை சேமிக்கக்கூடிய இடம் தான்
11ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது வெளியிலே செப்பல் சேண்டு, அதாவது செப்பல் ஓடக்கூடிய இடத்தையும் தான் 12ஆம் பாவம் குறிக்குது. இப்போ என்ன பண்ண கேட்டிங்கன்னா 2 தனத்தை குறிக்கக்கூடிய, நீங்கள் மருந்து மாத்திரை வைக்கக்கூடிய இடத்துல 2ஆம் பாவத்துடைய இடத்த பொருள் பணத்தை கொண்டாந்து நீங்கள் வச்சீங்கன்னா மருத்துவ செலவு நிறையா ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எக்கார்ந்து கொண்டு மருந்து மாத்திரை வைக்கக்கூடிய பாகத்தில் நீங்கள் காசு கொண்டு போய் வைக்காதீங்க. அவ்வாறு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் சேமிக்காது. ஒரு வீட்டில் நல்லா செல்வ செழிப்பு உண்டானா அந்த வீட்டில் ஒன்று கந்த சிசி கஷ்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும், அல்லது விஷ்ணு சகசிராமம், இதை ஏதோ ஒன்று மந்திர நூல்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் காலையில் 1 மணி நேரம் மாலையில் 1 மணி நேரம் உங்கள் வீட்டில் போட்டு ஓட விடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். எப்பொழுதும் வாரத்துக்கு 1 முறையாவது உங்கள் வீட்டில் கல்லுப்பு மஞ்சள், ஏன்னா இதுக்கு தான் நம்மளுடைய நெகட்டிவ் கர்மா உரியக்கூடிய சக்தி இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, நீங்கள் வாரத்துக்கு 1 முறையாவது மஞ்சளும் கல்லுப்பு இது 2ஐயும் போட்டு வீட்டை கண்டிப்பாக தொடங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கர்மா போன பிறகு தான் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும். எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சண்டையாக இருக்குது அப்படின்னு நான் வாஸ்து பார்க்க கூப்பிடுவாங்க. சார் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது, வாஸ்து பாருங்கள் சார்னு கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே வீட்டில் போய் பார்க்கும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சமையல் கட்டை தவறாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு சில எப்பவுமே பெண்கள் சமைக்கும் பொழுது ஆண்கள் முதுவாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பிரச்சனை வரும். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் கிச்சன் விட்டுறாங்க. ஸோ இவங்க சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அவங்களோட முகத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சண்டை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடு வாஸ்து போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டில் ஓப்பன் கிச்சன் தான் ஒன்றாங்க. சார் நீங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஒன்று இதில் ஸ்க்ரீன் துணி போட்டு மறைங்க, அல்லது இதில் ஏதோ ஒரு பிளேட் மாதிரி வச்சு அடைங்க. அப்போ தான் சார் உங்கள் வீட்டில் சண்டை குறையும் சொன்னேன். அதே மாதிரி அவங்க மறுபடியும் ஒரு 20 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. சார் இதை பண்ணிட்டோம், எங்கள் வீட்டில் சண்டை குறைஞ்சிருச்சுங்க சார் அப்படின்னு எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பெண்கள் சமைக்கும் பொழுதோ ஒருத்தருக்கு சாப்பிடும் போது ஒரு பொருள்கள் கொடுக்கும் பொழுதோ எப்பொழுதும் திட்டிக் கொண்டோ சண்டை போட்டுக்கொண்டோ எந்த பொருளும் சாப்பிட கொடுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வாறு கொடுத்தீங்கன்னா இவங்க என்ன பதிவோ அதை அந்த சாப்பிட்ற பொருள் இறங்கி அவைகளுக்கு அதை வேலை செய்யும். நீங்கள் எப்போல்லாம் சமைக்கும் போது சிரிச்சுக்கிட்டு சமைங்க. முடிஞ்சால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் செல்வ நிலை உயர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சாப்பாடு செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வீட்டில் அதை சாப்பிட்றவங்களுக்கு செல்வ நிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே ஒரு வீட்டில் ரொம்ப சண்டை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னா உங்கள் பெட்ரூமில் தேங்காய் எண்ணெய் தீபம் போடுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது உங்கள் பெட்ரூமில் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏறட்டும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் போயிடும். ஒரு வீட்டில் சந்தோஷம் உண்டாக வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் கல்கண்டு நல்லெண்ணெய் வாங்கி, டைமண்ட் கல்கண்டு கடையில் கிடைக்கும், அந்த டைமண்ட் கல்கண்டை வாங்கி அதை உடைச்சி தூள் பண்ணி உங்கள் வீட்டில் விளக்கு போடுங்க, நல்ல நிலையில் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். எப்பொழுதும் உங்களுடைய பூஜை அறையில் பச்சை கற்பூரம் கடையில் கிடைக்கும். பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எங்கள் வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வளர்த்தக்கூடிய செடி நிறையா வீட்டில் கருவேப்பிலை வைக்கிறாங்க. அதை பேரே கருவேப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது எக்காந்த கொண்டு உங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடாது. அந்த வீட்டில் கருவேப்பிலை வளர்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வளரக்கூடிய பசங்கள் சரியாக வளர மாட்டாங்க, வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அடுத்தது பப்பாளி மரம், பாலுள்ள மரங்கிறது பப்பாளி மரம், அது நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடாது. அவ்வாறு வளர்த்தினீங்கன்னா அந்த வீட்டு பெண்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ பப்பாளி மரத்தையும் நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடாது. ஒரு வீட்டில் செல்வம் நிறையா சேரணும் அப்படின்னா வளர்த்தக்கூடியது துளசி செடி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம், அடுத்தது மல்லிகைப்பூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா துளசி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மகாலட்சுமியை குறிக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். ஒரு வீட்டில் தொடர்ந்து சண்டையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி என்ன பண்ணிங்கன்னா பூக்கடையில் போய் பூ வாங்கிட்டு போங்க. ஏன் அப்படின்னா காலப்புருஷன் தத்துவப்படி மேசிலேருந்து 7ஆம் பாவம் தான் சுக்கிரன். ஸோ சுக்கிரனா மனைவி குறிக்கக்கூடியது. அப்போது 7ஆம் இடங்கிறதும் பூக்கடையை குறிக்கும். அப்போது வாசனை குறிக்கிறது சுக்கிரன். நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச கம்மி விலைக்கு வாங்கிட்டாவது தினசரி வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் சாய்ப்படத்துக்கு போடுங்க, அல்லது உங்கள் வீட்டில் வையுங்க.
கண்டிப்பாக அங்கே வீட்டில் வந்து சண்டை இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் கொடுத்த நோட் பண்ண என்னுடைய வாடிக்கையாளருக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆனது. நான் நிறைய இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறேன், அந்த இடத்துல கொடுத்து சக்ஸஸ் ஆன பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன். அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த கட்டுறதுக்கு முன்னாடி சல்லிய தோஷம் பாருங்கள். ஸோ சல்லிய தோஷம் பார்த்துட்டு பாருங்க தான் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து பிரசன்னம் பார்க்கணும். ஸோ பிரசன்னமும் சல்லிய தோஷம் இதை நீங்கள் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடு கட்டணும். நிறைய இடத்துல வந்து கருமா இருக்கும். ஸோ அந்த கருமா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வீடு கட்ட விடாது. அப்படியும் கட்டினீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த இடத்துக்கு பிரச்சனை வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இடத்த வாஸ்து பார்க்குறோம். அன்றைக்கி வந்து சமீபத்தில் ஒரு இடத்துக்கு வாஸ்து போயிருக்கேன். நிறைய வீட்டுக்கு வாஸ்து போல் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாரும் சொல்லக்கூடியதான். சார், எனக்கு வந்து தென்மேற்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மேற்கு இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து தெற்கில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து அது வாய்வு மூலையாக வருது சார். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கழிப்பிட தொட்டி வந்து வாய்வு மூலையை வைக்கணும்னு வைக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு அது தென்மேற்குலாம் வருது சார், எங்கள் வீட்டுக்கு பாதிக்கப்படுத்துமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த கீழே இருக்கிற வீட்டுங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். இதுக்கு என்னென்னு பண்ணுறது கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சில ஆல்டர்னேட் ஒர்க் இருக்குது. அந்த இடத்துல வந்து எத்தனை அடிக்கு அவங்க கட்டியிருக்காங்க, ஸோ நம்ம வீடு எத்தனை அடி இருக்குன்னு சொல்லிட்டு காப்பர் கம்பியை பதிக்கணும். அந்த காப்பர் கம்பி ஏன்னா அதில் இருக்கிற நெகட்டிவ் கெடுபலங்களை தடுத்து நிறுத்தக்கூடியது, அந்த எனர்ஜி தடுக்கக்கூடியதுக்கு காப்பர் கம்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேற்கால இருக்கக்கூடிய தெற்கால இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க வந்து உங்கள் வீட்டுக்கு தென்மேற்கில் கழிப்பிட தொட்டி வரதமா இருந்தால் கொஞ்சம் பாதிக்கு தான் படுத்தும். ஸோ ஒரு வீட்டில் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, போர்வெல்லும் வருது சார். அப்படின்னா போர்வெல் இப்போ நிலத்தடி நீர் உறிஞ்சது போட்டிருக்காங்க. அப்போயும் என்ன பண்ணோம், இந்த வீட்டுக்கு தென்மேற்கு வருதுன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுக்கு வாயு மூலையாக வரும். ஸோ அப்பையும் இந்த தென்மேற்கு வீட்டுக்கு பாதிப்பு கொடுக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, இதுக்கு அதே ஆல்டர்னேட்டிவ் தான். ஸோ சில காப்பர் கம்பி வாங்கி அது எத்தனை அடி இருக்குதோ அத்தனை அடிக்கு அந்த காப்பர் கம்பி அளந்து பார்த்து கரெக்டாக அந்த காப்பர் கம்பியை நீங்கள் பதிக்கும் பொழுது அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து உங்கள் வீட்டுக்கு தடைப்பட்டு போயிடும். ஸோ நீங்கள் சுபிட்சமாக வாழலாம். ஸோ இதை நான் நிறையா வாடிக்கையாளருக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆன பரிகாரம் தான். ஸோ நீங்களாம் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை செல்வ நிலை உயர்வுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்க. சரிங்களா? என்னிடம் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய செல் நம்பர் நோட் பண்ணிங்க. 98 657 57 189. இன்னொரு நம்பர் 95 85 42 22 04. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்னுடைய கான்டாக்ட் செய்யலாம். ஸோ ஜாதகம் பார்க்கறனா கூட இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் சொல்லலாம். நான் திருச்செங்கோட்டு திரு நடராஜர் ஜோதிட மையம் வைத்திருக்கேன். என்னை இது வரைக்கும் பேச வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் வாஸ்து பற்றி சில முக்கியமான குறிப்புகளும் சில பரிகாரங்களும் சில டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதை புரியல அப்படின்னா ஒரு முறைக்கு 2 வாட்டி யூடியூப்பில் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐயா உரையை பாராட்டி தலைவர் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் பொன்னாடை போட்டுவார்கள். குணசேகரன் ஐயாவும் சேர்ந்து இந்த பொன்னாடியை கௌரவிக்கப்படுவார்கள். அதாவது அவரே எனக்கு யாருன்னு தெரியாது, என்னை பத்தி அவருக்கு தெரியும் குணசேகர் ஐயாவுக்கு. ஆனா எனக்கு எதுக்காக அவரை இங்க அழைச்சு உட்கார வச்சு அவர் கையால நான் போட சொல்றேன் அப்படின்னா அதுவும் அவருக்கு தெரியாது. சரியா? என் யூடியூப்ல என்னுடைய இதுல லைவ்ல பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா போட்டு நைட்டு காலையிலே நான் வரேன்னு சொல்லி கூப்பிட்டு சொன்ன முதல் ஆளு இவர் தான். சரியா? குணசேகர் ஐயா தான். சரிங்களா? அதனால நான் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தேன் எப்ப தெரியணும் பண்ணணும்னு. ஆனா இவர் தான் குணசேகரன் தெரியாது. அங்க பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தாரு, குணசேகரன் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அவர் வாயிலே சொல்லணுங்கிறதுக்காக தான் என்ன பேருன்னு கேட்டேன். சரிங்களா? அது குணசேகரன் சொல்லிட்டாரு. சரிங்களா? அவருக்காக அவர் கையால நான் போத்துணுங்கிற பிரியப்பட்டேன். ஏன்னா போன மீட்டிங்ல முதல்ல கருத்தரங்க வந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதே மாதிரி இந்த மீட்டிங்ல
முதல்ல லைவ்ல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பதிவு பண்ண யாருன்னா குணசேகர ஐயா தான். அதனால அவருக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பிரபஞ்ச வழியா கொடுக்குறோம். ஓகே.